ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 பிறந்தாச்சு. தனுசு ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அதான் இதில் பார்க்க போகிறோம். முதல் அண்டு முக்கியமான பாயிண்ட்டு, நீண்ட நாளாக கல்யாணம் இழுத்துக்கிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடும்ன்ற மாதிரியான அம்சம். சிலருக்கு கல்யாணமே இருக்கக்கூடாது, சாமியாரத்தான் இருப்பேங்கிற மாதிரியான ஸ்டைல் எல்லாம் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. நிறைய பேர்த்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். என்ன காரணம்? குருபலம் வருது, வியாழ நோக்கம் வந்துடுது. மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கிற பீரியடு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பீரியடில் வந்து நிறைய பேர்த்துக்கு திருமண பாவம்ங்கிறது கைகூடும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இது பிரச்சனையான லவ்வாக போயிடக்கூடாதுல்ல, அது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் அந்த வகையில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து இந்த 2025ங்கிறது திருமண காலத்துக்கு ஒரு அருமையான டைம். கல்யாண காலம்ங்கிறது நல்லபடியாக கைகூடணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுலேயும் இந்த பரிகாரம் பண்ணியும் கல்யாணம் நடக்கலை, நாங்கள் வந்து 2-3 வருஷமாக கல்யாணத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கோம், அப்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்லாம் இழுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டிலைடு மேரேஜ் கூட நல்லபடியாக நடக்கும். சரி, டிலைடு மேரேஜ் நடக்கிறதெல்லாம் சரி, கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமாப்பா, நாங்கள் என்ன பண்ணுறது, மன கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாதிரியான ஐடியாவில் இருக்குது. அதுக்கு என்னமோ வழி இருக்கா அப்படின்னாக்க, இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மறுதிருமண யோகமும் உண்டு. அப்போது திருமணம்ங்கிற பாயிண்டில் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது சார். சரி, இது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்களா, கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா குடும்பம்ங்கிறதானே பேஸு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். காரணம் என்ன? ராசியாதிபதி 7ஆம் பாவத்தில் போய் உட்கார்றாரு. ஸோ அந்த வகையில் இந்த நடக்க போகிற குரு பயிற்சிங்கிறது ஒரு யோகமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். இது 2 விதத்தில் சொல்லலாம். வரேன், ஒன்றா சொல்லிட்டு வரேன். அப்போ இது நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டு நிற்கக்கூடிய குடும்பம், சண்டை ஓட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போய் உட்காந்துருக்கிறது, இல்லை வந்து நான் உன்னோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு இவன் கோச்சிட்டு போயிருவான், அது மாதிரி இழுத்துக்கிட்டு போன குடும்பமெல்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு. டைவர்ஸ் கொண்டு போகலாமா வேண்டாமா, இல்லை கோர்ட்டில் போடலாமா வேணாமாங்கிற ஆசிலேஷனில் இருந்தீங்கன்னா அந்த குடும்பம்லாம் திரும்பி ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அப்போது தனுசு ராசிக்காரங்க சண்டை ஓட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவசரப்பட்டுறாதீங்க, மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் 2025 மேக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் உங்கள் மனமாற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படி சப்போஸ் ஒரு நல்ல மனமாற்றம் வந்தால் மறுபடியும் அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிடலாம், நல்லபடியாக ஓடும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்கிற மாதிரியான அம்சம் இந்த தனுசு ராசிக்கு, எஸ்பெஷலி இந்த 2025. நிறையா குடும்ப பிரச்சனைகள் தீரணுங்கிற மாதிரியான அமைப்பு. குடும்ப பிரச்சனைங்கிறது வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமை இல்லாமல் மாமனார் வீட்டோட மல்லு கட்டிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருந்தவன்லாம் நிமிந்து நின்றுவான்ற மாதிரியான அமைப்பு, அல்லது மாமனார் மாமியார் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்குருவாங்கங்கிற மாதிரியான அம்சம், அல்லது மருமகளாக ஏற்றுக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 2025 எடுத்துக்கலாம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்படிங்கிற குடும்பம்ங்கிறது விருத்தியாகும் அப்படின்னு ஒரு அம்சம் உண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கும் கிடைக்கும். சிலருக்கு வந்து கன்சீவ்மெண்ட்டுங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைப்பா, நீங்கள் செரகேட்டட் மதர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினாக்க எக் டோனர் வாங்கிக்கோங்க, இல்லை ஸ்பெர்ம் டோனர் வாங்கிக்கோங்க, இப்படி எடுக்கிறாங்க இல்லையா. இது மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதுங்கிறது, அல்லது ஒரு நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறதுலாம் இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும். ஏன் அவ்வளோ தூரம் போவானே, அடாப்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட இந்த வருஷத்தில் அடாப்ஷன் குழந்தைங்க கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் வீட்டில் மழலை சத்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அதே தனுசு ராசியில், ஐயா குழந்தை எல்லாம் பெற்றுவிட்டோம், அவங்க நல்லா இருப்பாங்களான்னு சொல்லு, நல்லா படிப்பாங்களான்னு சொல்லுனா, கல்வி யோகம்ங்கிறது பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான அமைப்பு தனுசு ராசிக்காரனுக்கு உண்டு. இப்போ எது இந்த 2025 பிள்ளைகளால் மன மகிழ்ச்சிங்கிறது எப்போ வரும்? தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மானம் இருக்கெல்லாமே இதுதான். அப்போ அந்த வகையில் நம்மளோட நம்ம பிள்ளைங்க புத்திசாலின்னு பார்த்து பூரிச்சு போகிறதுன்னு இருக்குல்ல. நேசனை காணா விடத்திலே நெஞ்சாரவே புகழ்தல் வேண்டும், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே வாசம் அணையாளை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சில் அப்படின்னா, பிள்ளைகளை பாராட்டுறதுங்கிறதும் வாழ்த்துறதுங்கிறதும் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும், அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம மரபு. ஆனால் இப்போ வந்து பாராட்டி சொன்னாத்தையும் அவங்க நல்லா வருவாங்க, அவங்கள பூஸ்டப் பண்ணணுன்ற மாதிரியான பாயிண்டெல்லாம் உண்டு. மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும், இது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ பிள்ளைய வந்து படிப்புக்காக வெளியூர் போய் படிக்கிறேன், வெளிநாடு போய் படிக்கிறேன்னு போகிறவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கும்ன்ற மாதிரியான அம்சம். அப்போ அந்த வகையில் வந்து படிப்புக்காக இந்த தனுசு ராசிக்காரங்க வெளிநாடு போனாலும் சரி, அல்லது இவங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பு உயர் படிப்பு போக்குவரத்துன்னு போகிறதுக்கெல்லாம் வழி தொகை உண்டு. சிலர் வந்து எனக்கு எம்பிட்டு காசு செலவானாலும் சரி, நான் இன்னும் படிப்புத்தான் படிக்க வைக்கேன், என் படிக்க வைப்பேன் என் பிள்ளைய, ஒன்று இங்கே படிக்கட்டேன், இல்லை வேறு நாட்டில் போய் கூட படிச்சுட்டு வரட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ பணத்தை ரெடி பண்ணி வைங்க.
எல்லா படிப்புக்கான இடமெல்லாம் கிடைச்சிரும்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அந்த பிள்ளைய தனுசு ராசியாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தனுசு ராசியாகி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும். ஸோ இந்த வகையிலையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி யோகம்ங்கிறது நல்லா இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ உயர்கல்வி போகிறதுங்கிறது ஸ்டேபிள் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுங்கிறதுல குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. பிஹெச்டி படிக்கிறதுக்கு என்ன டைட்டில் செலக்ட் பண்ணுறதுன்னு டைட்டில் கிடைக்காம இருந்திருப்பாங்க அல்லது கைடு கிடைக்காம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்து இவங்கெல்லாம் கிடைப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சரியா? அப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா நல்ல நிலைமைக்கு வரும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஹெல்த் தான். ஹெல்த் ஏற்கனவே நிறைய பேருக்கு ரிப்பேர் ஆகியிருந்திருக்கும். எது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் வெயிட் வர்றதுங்கிறது, வெயிட்னால வரக்கூடிய கால்வலி வர்றதுங்கிறது, டைஜஸ்டிவ் சம்பந்தமான தொல்லைகள் பண்றது, கண்ணில் பிரச்சனை, ஜாயிண்ட் பெயின், கால்வலி, குதிங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிறையா சந்திச்சிருப்பாங்க. எது தனுசு ராசியில் ஆல்ரெடி சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இப்போ ரிவீல் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு. அதாவது டைம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பீரியட்ல இவங்க வந்து சக்ஸஸ் ஆகணும், இது எப்படி உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக உண்டு. ஹெல்த் நல்லபடியாக வந்துடும். அதாவது முடியாமல் படுத்திருந்தா கூட எந்திரிச்சு நின்றுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக உண்டு. அதனால் முடியாமல் படுத்திருக்கிறதுங்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்க கூட பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு சர்ஜரி பண்ணாதான் சரியாக வரும்னு சொல்லியிருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சர்ஜரி வேணாம்னே சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் இந்த பாயிண்டில் நிற்கிது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பாருங்கள், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்கு, பிள்ளைகளும் கல்வியும் நல்லபடியாக கை கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்போ ஹெல்த்தை பொறுத்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், உருட்ட வேண்டாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது குருதசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லக்னத்தில் வந்திருந்தாலும் சரி, குருதசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உசுரை பற்றி, தன்னுடைய உடம்பை பற்றி எக்கச்சக்கமான பயம் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உசுறு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. போகிற மாதிரி இருந்தால் கூட எஞ்சி உட்காந்துருப்பியான், அதனால தைரியமாக இருக்கலாம்ன்ற மாதிரியான அம்சம். இந்த குரு வந்து பயிற்சி ஆகிற ஸ்டைலு, அது இல்லாமல் ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய ஸ்டைல். எப்படி தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் ராகு வந்து உட்காருவார், 9ஆம் பாவத்தில் கேது போய் உட்காருவார். அப்போ நிறைய வந்து கோயில் குளம் போகிறதுங்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆழமாக ஈடுபடுறதுங்கிறது, தம்பி தங்கச்சிகளோட ஒற்றுமை கிடைக்கிறதுங்கிறது, வெளியில் வச்சுருந்த நகநட்டெல்லாம் வீடு வந்து சேர்றது, அடகு வச்சுருந்த சங்கிலியை திருப்பிட்டு வர்றதுங்கிறது, புதுசாக சங்கிலி வாங்குறது, தங்கம் வாங்குறது, இது எல்லாமே இதில் நடக்கும். சரி, அப்போ ஹெல்த் இப்படி இருக்கா. அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாபை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, இப்போ படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாப் அமையிறதுங்கிறது சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பாங்க, இன்னும் கால் லெட்டர் வராமல் இருக்கும். அது வாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, எப்போ கூப்பிடுவாங்கன்னே இதில்லை. இப்போ இந்த கம்பெனி கூப்பிடுவாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதா, இல்லை இன்னொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் அவன் பாண்டு கேட்குறான், சர்டிஃபிகேட்டை கேட்குறான், அது சின்ன கம்பெனியாக இருக்குது, அந்த கம்பெனியை அக்செப்ட் பண்ணுறதா, இதுக்கு இல்லை இது வரைக்கும் இது வரட்டும் இன்னும் வெயிட் பண்ணுறதா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க இல்லையா. அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தீர்ந்து எய்தர் த கம்பெனி வில் கிவ் த கால் லெட்டர் ஆர் அதர்வைஸ் யூ கேன் செலக்ட் அன் அனதர் கம்பெனி அண்ட் ஜாயின் த ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல போயிடும். அப்போ மொத்தத்தில் ஒரு ரெஜிட்டான கான்கிரீட் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல டைம் இது. ஸோ இப்போ நீங்கள் ஏர்னிங்க்கு போயிடுவீங்க. அப்போ சம்பாத்தியத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஃப்ரெஷரை விட்டுருங்க, நம்ம வந்து படித்து முடிச்சதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கோமாப்பா. இப்போ பார்த்துக்கிருக்க வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை போட்டு துவச்சி தொங்க விட்டுருப்பாங்க கடந்த ஒரு வருஷம். எது இந்த குரு வந்து 6ல் வந்து நின்னது, அது இல்லாமல் 4ஆம் பாவத்தில் ராகுவும் 10ல் கேதுவும் நினைச்சு வருங்க. இந்த பீரியடில் வந்து வேலையில் வந்து ஒரு கடுமையான ப்ரெஷருக்கு ஆளாக இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வேலையில் இருக்க ப்ரெஷர் விடுபட்டு போகும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன், சேலரி ஹைக்கு வர்றதுங்கிறது இந்த வருஷம் அப்ரைசல் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் உண்டு. அப்போ டெவலப் ஆகும்ன்ற அப்படின்னாக்க நெசமா தப்பா டெவலப் ஆவீங்க. அதுவும் ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் இருக்கும். சிலருக்கு ஃபேவரபிள் சேஞ்ச், அது மாதிரியான பாசிட்டிவான இடமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல பாசிட்டிவான பல நிகழ்வுகளை கொடுக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய 3 பயிற்சியுமே நல்ல பயிற்சி. எது ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு, கேது 9ஆம் இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் கிரகம் ஸ்பிரிச்சுவல் ஸ்தானத்துக்கே போறதுங்கிறது சிறப்பு, குரு வந்து திரிகோணத்துல நின்று கேந்திரத்துல நின்று லக்னத்தை பார்க்கறது அதை விட சிறப்பு. ஸோ மொத்தத்துல பயிற்சியும் நல்லா இருக்கு. இப்ப தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா இது பூமப் ஆகிறதுக்கான டைம் 2025ங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புல ஜாப் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு. சரி, நாங்க வேலையில இல்லை, சொந்தமா தொழில் பண்ணலாம்னு இருக்கோம், அது செய்யலாமாப்பா, அதுக்கு வழி இருக்கா அப்படின்னா
போன வருஷத்துல சொந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சிக்கி இருந்திருப்பீங்க. ஏன்னா 10ல் கேது வந்து நிக்கல, பண்ணக்கூடாது. ஆனா அதே சமயத்துல இந்த வருஷத்துல சுயதொழில் பண்ணலாம் ஏப்ரல் மாசத்துக்கு மேல. ஏப்ரல் 2nd வீக் அப்புறமே பண்ணலாம். இருந்தாலும் ஏப்ரல் மாசத்தை முழுசா விட்டுருங்க. ஃப்ரம் மே ஆன்வர்ட்ஸ் யூ வில் ஹேவ் த சான்சஸ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஈவன் இஃப் இட் இஸ் எ ஜாயின்ட் வெஞ்சர், அப்புறம் வந்து இன்வெஸ்டர், அப்புறம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அல்லது சோல் ப்ரொப்ரைட்டர், இப்படி எதுல போனீங்கன்னாலும் அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. இதுக்கு முன்னால சொந்த தொழிலாம் நான் பண்ணல. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல வந்து நான் ஷேர் மார்க்கெட் பண்ணியிருந்தேன், அல்லது கமாடிட்டி பண்ணியிருந்தேன், அல்லது வந்து வேற ஏதாவது ஒண்ணுல கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய டைம்ல இருந்தது. இனி வந்து நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப நீங்க கால்குலேட் பண்ணி வாங்கி வைங்க. மே மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் உங்களுக்கு நிச்சயமா லாபகரமா இருக்கும். சரியா? இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் யோகமான வருஷம். நிச்சயமா நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்க போவீங்கிற மாதிரியான அம்சம் வலுவா உண்டு. ஆச்சா? அடுத்தது தொழில் எப்படி பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்துட்டா, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் தானா தேடி வர்றதுக்கான அமைப்பு. நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கு ஏத்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. அட விடுப்பா, நீங்க அரசியல்ல ஏமாத்துறீங்கன்னாலும் அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த பீரியட்ல உண்டு. அப்போ பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கிறவங்க சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கு. அவங்களுடைய வாய்ஸ் எடுபடும்ன்ற மாதிரியான அம்சம் உண்டு. சரி, இந்த வருஷத்துல இன்கம் சோர்சஸ் நல்லா இருக்குமா? அதான் அதுக்கு அடுத்த கேள்வி. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, உங்களுடைய பர்சனல் ஜாதகம் சும்மா லேசா சப்போர்ட் பண்ணா போதும். இப்போ கோச்சாரம் ரொம்ப பிரமாதமா சப்போர்ட் பண்ணுது. அப்ப எக்கச்சக்கமான அளவுல வந்து டெவலப்மெண்ட், பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்துடும். அதுலயும் யோக தசைலாம் நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா பிரமாதமா வருவீங்க இந்த 2025ல. அப்ப பண வருமானம்ங்கிறது அது சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்கும். இது 2025ல இதுல எல்லாம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய வழித்தொகைகள். அதே மாதிரி நீண்ட காலமா வராம இருந்த பணம் வர்றதுங்கிறது, சொத்து பத்து வித்து பணம் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது முடியாம இருந்திருக்கும். இனி சொத்து பத்தெல்லாம் கைவிட்டு போறதுங்கிறது, சொத்து பத்து மேல லிட்டிகேஷன்ஸ் இருந்தா அதெல்லாம் முடியறதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஈவன் கணவன் மனைவிக்கு இடையிலையோ அல்லது வந்து வெளியில வந்து தேர்ட் பர்சன் கூடயே வந்து வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அது அவுட் ஆஃப் த கோர்ட்டே பேசி முடிக்கிறதுக்கான சரியான டைமா இந்த டைமை சொல்லலாம் 2025. அப்ப பண வரவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சரி, அது மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாக்கும் தனுசு ராசியில பிறந்திருந்தீங்கன்னா நகை நட்டு சேரணும், சங்கிலி சேரணும்ன்ற மாதிரியான அமைப்பு, புது நகை சேரணும், வீட்டுக்கு வெளியே போன நகை எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரணும், கடன் கட்டணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்ப கடன் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கும் உங்களை. இந்த வருஷத்துல தைரியம் வந்துடும். ஒருவேளை நிறைய கடன் இருக்கு, ஒரு வருஷத்துல கட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, அந்த கடனை கட்டிவிடுவோங்கிற தைரியம் வந்துடும். இந்த வருஷத்துல நிறைய கடனும் கட்டிடுவீங்க. விடம் கொண்ட மீனை போலும், வெந்தழல் மெழுகு போலும், படம் கொண்ட வாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமவானம் செருக்கடத்துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்றான். அப்படி கலங்க வேண்டியதில்லை, நீங்க கடனை கட்டிடுவீங்க. சரி, அப்போ இன்கம் சோர்சஸ் இப்படி இருக்கும். சொத்து சோகம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. சொத்து சோகத்துல இருந்த பிரச்சனைகள் தீர்றது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போக ட்ரை பண்றதுங்கிறது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்றதுங்கிறது, மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி கட்டுறதுங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காரணம், 4க்கு அதிபதி 7க்கு போய் நிக்க போறார். அதுவும் சித்திரை மாசத்துல இருந்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வையாசில நீங்க பாலக்கால் போட்டுக்கலாம் வீடு கட்டுறதா இருந்ததுன்னா. அப்ப ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு, அதுக்காக கடைபடுறதுக்கான அமைப்பு இருக்கு. கடைபடுங்க, கடனை கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கடன் கொண்டார் நெஞ்சம் போல்றான்ல, கடனை கட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலே கட்டிப்பலாம். அதனால கடை வாங்கலாம். சரி, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா? நான் பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இவி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னாக்க தாராளமா பண்ணலாம். இப்ப காசு இல்லைன்னாலும் லோனை போட்டு வாங்கிக்கோங்க, லோனை கட்டிப்பிடுவீங்க. அப்ப கடன் தைரியமா வாங்கலாம்ன்ற மாதிரியான ஒரு டைம். ஏன்னா வருமானம் நல்லா இருக்கும், தடங்கள் இல்லாத வருமானம் இருக்கும். சரி, அப்ப வாகன வகையில யோகம். பழைய வண்டி இருக்கு, அதை கொடுத்துட்டு புது வண்டியை அப்கிரேட் பண்ணிக்கிட்டுமா? தாராளமா பண்ணிக்கலாம். 2 வீலர் வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்டு கார் வாங்கலாம்னு இருக்கேன், இல்ல 2 வீலரை வச்சுக்கிட்டே கார் வாங்கலாம்னு இருக்கேன், வாங்கிக்கங்க, அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு இப்ப. சரி, சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு இந்த வருஷத்துல. அதாவது வீடு கட்டுறதுங்கிறது, ரெனோவேட் பண்றதுங்கிறது, சொத்து வாங்குறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுங்கிறது, படிப்பு செலவு பண்றது, காது குத்து வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போ வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் வந்துடும். நீங்கள் மொய் முறை செய்யறதுக்கு பணம்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில், இவ்வளோ நாள் விலகி நின்றுக்கிட்டு இருந்த உறவுகள்லாம் ஒட்டி வர்றதுக்கான அமைப்பு உண்டு.
அதுலேயும் குறிப்பாக பங்காளி வகையில் புண்டுக்கிட்டு நின்னதெல்லாம் ஒட்டி வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும்னு சொன்னால அதெல்லாம் தீர்றதுக்கான அமைப்பு. அது இல்லாமல் மாமியார் கூட ஒத்து போகலை அல்லது மாமனார் கூட ஒத்து போகலை அப்படிங்கிறது வந்து அது பொண்ணுங்க ஜாதகமாக இருந்தாலும் பையன் ஜாதகமாக இருந்தாலும் அவங்களோட ஒத்து போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கை வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. ஸோ அந்த வகையிலையும் இது யோகமான டைம் இந்த 2025 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில். சரி, ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் மகனோ மகளோ தன்னை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மனோநிலையில் இருந்தீங்கன்னா இப்போ அவங்க மனசளவில் கிட்ட நெருங்கி வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம். அதனால் வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் நல்லாயிருக்கும், சைக்கலாஜிக்கலாக தே வில் பி இம்ப்ரூவ்டு, அவங்களுடைய மனசு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடும். சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். நீண்ட நாளாக மகனை மகளை மருமகளை பேரையும் பேத்திகளை பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கான யோகம், அவங்க கூட போய் இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தனுசு ராசியில் வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் யோகம்தான். சரி, அப்போ இதுக்கு ஏதாவது சாமி பண்ணணுமா, வழிபாடு எதுவும் பண்ணணுமா அப்படின்னாக்க முழு முதற் கடவுளை பிடிங்க. அவர் தான் தொழிலில் உட்காந்து இவ்வளோ நாள் தொழிலில் உங்களுக்கு போட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. அப்படி கணபதியை கெட்டியாக பிடிங்க, அதுவே போதுமானது. அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா யோகமான ஒரு காலம்னு எடுத்துட்டா இந்த 2025 சொல்லலாம். 2025 பொருளாதார முன்னேற்றமும் நல்லா இருக்கும், சுபகாரியங்கள் கைகூடுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால ஹெல்த் ரீதியான பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் இருக்கிறதுனால இறை வழிபாட்டில் நம்பிக்கையை வைங்க, நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு நல்லதே கொடுப்பார். சரியா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் துள்ளுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.